தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடிட்டில் லாஸ்ட்டு பார்ட்டு. ஏற்கனவே 4 பார்ட்டு போட்டிருக்கோம், இது 5வது பார்ட்டு. ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். டோட்டலாகவே மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரும் 45 மினிட்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலே நீங்கள் 3 ஆடிட்டிங் 6 10 மார்க் 6 7 மார்க்கு எழுதிடலாம். சரிங்களா? கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருந்து 4 7 மார்க் மட்டும் எழுதிடலாம், போதுமானது. சரிங்களா? ஆடிட்டிங் ஃபுல் போர்ஷன் முடிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட் வீடியோ. கம்பெனி அக்கௌண்ட்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆடிட்டில் லாஸ்ட்டு பார்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதிலிருந்து ஒரு 2 மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 7 மார்க் வந்துடும். மேக்ஸிமம் 2 7 மார்க் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்லிஸ்ட் அண்டு இன்டர்னல் கொஸ்டினர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே செக்லிஸ்ட் 1வது பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் இஷ்யூட் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆடிட் கமென்ஸ்மெண்ட் பண்ணும்போது செக்லிஸ்ட்டை கொடுப்போம். இந்த பக்கம் பாருங்கள், கொஸ்டினர் எனி டைம் இஷ்யூட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த நேரத்தினாலும் கொடுக்கலாம், கொஸ்டினர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட் பாருங்கள். இஷ்யூடு டு ஆடிட் ஸ்டாஃப், செக்லிஸ்ட்டை ஆடிட் ஸ்டாஃபுக்கிட்ட கொடுக்குறோம். இது இஷ்யூடு டு வேரியஸ் பீப்புள், யார்கிட்டனாலும் கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வெவ்வேறு வேலை பார்க்குறவங்க கிட்ட கொடுக்க போகிறோம். 3வது கண்டென்ட். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா பாருங்கள். இட் கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் பை த ஆடிட் அசிஸ்டண்ட். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் செக்லிஸ்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் பை த ஆடிட் அசிஸ்டண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் விதிகள் மட்டும் இதில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். இட் கண்டைன்ஸ் கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட் பை த எம்ப்ளாயி. ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி. இங்கே எப்படி நடக்குது, உங்களோட சஜஷன் கொடுங்க, சஜஷன் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுதான் இன்டர்னல் கொஸ்டினர் அப்படின்னு அர்த்தம். 4வது அப்ஜெக்டிவ். இட் ஒரு கைட்லைன் ஃபார் த ஆடிட் ஸ்டாஃபோட கைட்லைன் தான் இது. இந்த பக்கம் பாருங்கள். இட் இஸ் யூஸ் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் டு நோ அபவுட் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். கம்பெனிக்குள்ளே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பெனி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்னல் கொஸ்டினர் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். குவாலிஃபைடு ரிப்போர்ட், அட்வர்ஸ் ரிப்போர்ட். நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆடிட்டர் கிவ்ஸ் அன் ஒப்பீனியன் சப்ஜெக்ட் டு சர்டைன்ஸ் ரிசர்வேஷன்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. சர்டன் ரிசர்வேஷனுக்கு ஒப்பீனியன் கொடுத்தா அது குவாலிஃபைடு ரிப்போர்ட். அட்வர்ஸ் ரிப்போர்ட்னா ஆடிட்டர் டஸ் நாட் அக்ரி வித் த அஃபர்மேஷன் மேட் பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத அக்ரி பண்ண மாட்டேன், தப்பாக இருக்குது, நீங்கள் ஆனால் கரெக்டுன்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் அட்வர்ஸ் ரிப்போர்ட். சரிங்களா? 2வது பாயிண்ட் பாருங்கள். இங்கே த ஆடிட்டர்ஸ் ரிசர்வேஷன் இஸ் ஜென்ரலி ஸ்டேட்டட் அஸ் சப்ஜெக்ட் டு அபவ் த ரிப்போர்ட் தட் பேலன்ஸ் இட் ஷோஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. குவாலிஃபைடு ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் இட் ஷோஸ் ஏ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். இதில் நாட் ப்ரெசன்ட் ஏ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அட்வர்ஸ் ரிப்போர்ட்டில் அப்படி இருக்காது. 3வது பாயிண்ட் பாருங்கள். த அக்கௌண்ட்ஸ் இந்த பாயிண்ட். த அக்கௌண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஏ ட்ரூ அண்ட் ஃபேர் வேல்யூ. அக்கௌண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும். இந்த பக்கம் டஸ் நாட் ப்ரெசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அதே பாயிண்டில் 2 பாயிண்ட் எழுதிடலாம். நீங்கள் ஒரு வாட்ச் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கணும், 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அக்கௌண்ட்ஸையும் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கணும், 2லையும். அக்கௌண்ட்ஸ்னால் பொதுவாக எல்லா அக்கௌண்ட்ஸும் சேர்த்து. 4வது பாயிண்ட் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் இஸ் மேட் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். இது மெட்டீரியல் நேச்சர். இது கிவன் வென் த ஆடிட்டர் ஹேஸ் இஸ் ரிசர்வேஷன் ஆன் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ப்ரெசன்ட் பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். சரிங்களா? வெரி வெரி சிம்பிள். அந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வச்சே ஒரு பாயிண்ட் எழுதிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், முக்கியமான கேள்வியும் கூட. ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு இன்டர்னல் ஆடிட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்கள். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறது யார்? ஷேர் ஹோல்டரு. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யார்? இன்டர்னல் ஆடிட்டரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. ஸ்கோப்பை லாஸ்ட்டு சொல்கிறேன். 3வது பாயிண்ட் பாருங்கள். ரிமூவல் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்க தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ மறுபடியும் இங்கே ஷேர் ஹோல்டரு, இங்கே போர்டு. ரெமுனரேஷன் ஃபிக்ஸ்டு பை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்க தானே ரெமுனரேஷன், மறுபடியும் ஷேர் ஹோல்டரு, போர்ட் ஆஃப் டைரக்டர். ஆடிட் ரிப்போர்ட் யார்கிட்ட? அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, மறுபடியும் இங்கே ஷேர் ஹோல்டரு, இங்கே மறுபடியும் போர்டு. சரிங்களா? அவ்வளோதான். அந்த 4 பாயிண்ட்டுமே ஷேர் ஹோல்டர் போர்டுன்னே வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கோப்பு வாட்ச் விட்டுங்க, என்ன ஸ்கோப் இருக்குன்றது. அவ்வளோதான். 4 பாயிண்ட்டு ஷேர் ஹோல்டர் தான். அப்பாயின்ட் பண்ணுறது ஷேர் ஹோல்டரு, ஸ்டாச்சுட்டரியை, இங்கே இன்டர்னல் போர்டு. அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதும் இங்கே ஷேர் ஹோல்டரு, இங்கே போர்டு. இங்கே ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஷேர் ஹோல்டரு, போர்டு. இங்கே ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுப்பாரு? யார் அப்பாயின்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் கொடுப்பாரு. மறுபடியும் இங்கே ஷேர் ஹோல்டரு, இங்கே போர்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஓகேங்களா? அந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரேர் தான் கேட்பாங்க, எப்போயாவது ஒரு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு படிச்சுட்டு போனால் கம்பல்சரி கேட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இன்டர்னல் கண்ட்ரோலு, இன்டர்னல் செக் முக்கியமான ஒரு கேள்வி. சரியா? இது எழுதிட்டு அப்படியே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைக்க வாய்ப்பே இல்லை. 7னா 7 விழுந்துடும், அவ்வளோதான். வே ஆஃப் செக்கிங் பாருங்கள். இந்த நான் எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வாசிக்கிறீங்க, வேறு எதையும் வாசிக்க போகிறதில்ல. சரிங்களா? அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், இதை வாசிங்க. த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி செக்டு பை அனதர். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இப்போ ஒரு பர்சனாக ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்காங்கன்னா, இவர் செக் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அதோட கண்டினியூ அவர் செக் பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்கலி செக்டு பை அனதர். அதான் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் செக்குன்னா என்னென்னா, இட் ஆப்ரேட்ஸ், இங்கே இது வாசிங்க, இட் ஆப்ரேட்ஸ் இன் ரொட்டீன் டு டபுளி செக் எவ்ரி பார்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். இன்டர்னல் செக்கில் எவ்ரி பார்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து டபுள் டைம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். ஒரு படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்ஜெக்டிவ் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். இட் இஸ் அப்ஜெக்டிவ் டு த இன்சூர் ஆத்தரன்ஸ் டு மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஆத்தரன்ஸ் கொடுக்குறது தான் இதோட அப்ஜெக்டிவ். இதில் அப்ஜெக்டிவ் இஸ் டு என்ஷூர் தட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு என்ஷூர் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? 3வது பாயிண்ட் ஆஃப் டைம், எவ்ரி டிரான்சாக்ஷன் செக்குடு. இன்டர்னல் கண்ட்ரோலில் எவ்ரி டிரான்சாக்ஷனையும் செக் பண்ணிடுவாங்க. இங்கே இன்டர்னல் செக்கில் எப்படின்னா, எம்ப்ளாயி செக்குடு கண்டினியூஸ்லி பை த கரெக்ட்னஸ் காரலேட்டிங், கண்டினியூஸ்லி செக் பண்ணுவாங்க இந்த பக்கம். சரிங்களா? இதில் எவ்ரி டிரான்சாக்ஷன் செக் பண்ணணும், இங்கே கண்டினியூவாக திரும்ப செக் பண்ணணும். சரிங்களா? மீனிங்கை வச்சு எழுதிடணும் இதை. கேஷ் இன்வால்வ்மெண்ட், சிஸ்டம் ப்ரூவ்ஸ் டு பி காஸ்ட்லி. இது வந்து இன்டர்னல் கண்ட்ரோலுன்றது வந்து காஸ்ட்லி, கண்ட்ரோல் ஈக்குவல் டு காஸ்ட்லி, சிசி அப்படியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இட் இஸ் நாட் ஆட் த காஸ்ட், எந்த புது விதமான காஸ்ட்டும் இதில் இல்லை. ரிப்போர்ட்டு, இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ரொவைட்ஸ் பில்ட் இன் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ். எம்ஐஎஸ்னா மேனேஜ்மெண்ட் கன்சால்டேட் ரிப்போர்ட், நிறைய வேரியஸ் ரிப்போர்ட்டை இன்டர்னல் கண்ட்ரோல் கொடுக்குது. இது வந்து சம்மரி ஆஃப் டே டு டே டிரான்சாக்ஷன் ஒர்க்கர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சீனியர். இது வந்து டே டு ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுக்குது. இன்டர்னல் கண்ட்ரோல் வேரியஸ் நிறைய ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இது டே டு டே மட்டும் தான் ரிப்போர்ட் கொடுக்கும், அவ்வளோதான். பர்மனன்ட் ஆடிட் ஃபைல், கரண்ட் ஆடிட் ஃபைல், இது ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? ரொம்ப ஒரு சிம்பிள் தான் பாருங்கள். பர்மனன்ட் ஆடிட் ஃபைல்னால் என்னது? பர்மனன்ட் ஆடிட் ஃபைல்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, லீகல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த என்டிட்டி. பர்மனன்ட் ஆடிட் ஃபைலில் என்னென்ன இருக்குன்னா, மெமரண்டமும் ஆர்டிக்கிளும் இருக்கும். இந்த பக்கம் அனுவல் ரீஅப்பாயின்மெண்ட்டு, ஆடிட்டர் ரீஅப்பாயின்மெண்ட்டு, டைரக்டர் ரீஅப்பாயின்மெண்ட்டு அதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் 2வது பாயிண்ட் பாருங்கள், எக்ஸாக்ட் ஆர் காப்பீஸ் ஆஃப் லீகல் டாக்குமெண்ட்ஸ். மெமரண்டம் ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் போர்ட் மீட்டிங்கோட புக்ஸ் இருக்கும். அந்த பர்மனெண்ட்டாக எந்த ஃபைலில் என்னென்ன பேப்பர் இருக்கும், கரண்ட்டாக எந்தெந்த ஃபைலில் எந்த பேப்பர் இருக்கும். பர்மனெண்ட்னா அப்படியே இருக்கும், கரண்ட் ஃபைலில் பேப்பர் கிழிச்சு போட்டுருவாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை படிங்க. இந்த பக்கம் பாருங்கள், 3வது பாயிண்ட், எ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டடி அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், காப்பீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லெட்டர். மேனேஜ்மெண்ட் லெட்டர் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே போகும். திடீர்னு ஒரு லெட்டரை போடுவாங்க, திடீர்னு ஒருத்தர் கிளம்புவாங்க, அந்த மாதிரி அதை கிழிச்சு போட்டுருவாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து மாறாது. சரிங்களா? 4வது பாயிண்ட் பாருங்கள், பர்மனெண்ட் ஆடிட் ஃபைல் வந்து அனலைசிஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரேஷியோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், டிரான்சாக்ஷன் அண்ட் பேலன்ஸ் ஒன்லி, அனலைஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் பேலன்ஸ் ஒன்லி. இந்த பக்கம் பர்மனெண்ட்டாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறாங்க, இங்கே டிரான்சாக்ஷனை மட்டும் அனலைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், இது காப்பி பாருங்கள், இதில் காப்பி ஆஃப் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். போன வருஷம் ஆடிட் பண்ணி கொடுத்துருப்பாரா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணி, அது இருக்கும். இங்கே காப்பி கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ் ஆடிட்டர், அப்பப்போ கம்யூனிகேட்டர் லெட்டர் நடக்கும், அந்த லெட்ரு. சரிங்களா? அந்த பக்கம் நோட்ஸ் ரிகார்டிங் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ நம்ம ஒரு ஜுவல் இண்டஸ்ட்ரினா அதுக்குன்னு ஸ்பெஷல் அக்கௌண்டிங் இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பாலிசி வந்து பர்மனெண்ட்டில் இருக்கும். இங்கே ஆடிட் ப்ரோக்ராம்ங்கிறது மாறும்ல, சரியா? அதனால் அது வந்து இங்கே கரண்ட் ஆடிட் ஃபைலில் வச்சுருவாங்க, அவ்வளோதான். நான் இதில் லாஸ்ட்டு பாருங்கள், சிக்னிஃபிகண்ட் ஆடிட் அப்சர்வேஷன் ஆஃப் ஏர்லியர் இயர்ஸ், கன்க்ளூஷன் ரீச் டு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆடிட்டர், அவ்வளோதான். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னு எனக்கு நான் இன்னொரு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ வந்து ஆடிட் ரிப்போர்ட்டு வெஸ் ஆடிட் சர்டிஃபிகேட், இதை பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு மீனிங் பாருங்கள். மீனிங், ஆடிட் ரிப்போர்ட் இஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கலெக்டட் அண்ட் கன்சிடர் இன்ஃபர்மேஷன் ஸோ அஸ் டு கிவ் எ கிளியர் பிக்சர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். மீனிங் வாட்ச் விட்டுக்குங்க. சரிங்களா? மீனிங் புரிஞ்சால் தான் கீழே புரியும். உங்களுக்கு மீனிங் பெருசாக இருக்குது, எழுத வேணான்னா கூட விட்டுடலாம். ஆனால் மீனிங் மட்டும் பார்த்து விட்டுக்குங்க. ரைட்டு பாருங்கள், while audit certificate is a written confirmation of the accuracy of information stated. அவ்வளோதான். மீனிங் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா போதுமானது. சரிங்களா? அடுத்து ஒப்பீனியன்,
ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் கண்டெயின் ஆஃப் ஒப்பீனியன் ஆஃப் ஆடிட்டர் ஆன் அந்த அக்கௌண்ட்ஸ். ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுப்பாரு. சர்டிஃபிகேட்டில் ஆடிட்டர் டஸ் நாட் கிவ் எனி ஒப்பீனியன். அதில் ஒப்பீனியன்லாம் கொடுக்க மாட்டார் சர்டிஃபிகேட்டில். அப்படி ரிப்போர்ட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு கொடுக்கலாம், சர்டிஃபிகேட்டில் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டார். அடுத்து பேசிஸ் என்ன இங்கே பாருங்கள். ஆடிட் ரிப்போர்ட் மேட் அவுட் ஆஃப் பேசிக் இன்ஃபர்மேஷன் obtained and books of account verified by the auditor. பேசிக் இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. இங்கே ஆடிட் சர்டிஃபிகேட் இஸ் மேட் அவுட் ஆஃப் பேசிஸ் ஆஃப் பர்டிகுலர் டேட்டா. இதில் எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனையும் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நிமிஷம், பேசிக்கில். ஆனால் இங்கே பர்டிகுலராக ஒரு சில குறிப்பிட்ட இதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் பண்ணுவார். சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள். அடுத்து குவாரண்டி. நாட் கிவ் குவாரண்டி. ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் எந்த குவாரண்டியும் கொடுக்க மாட்டார். ஏன்னா பொதுவாக அஸ் மேபி அப்படின்னு சொல்லி தான் சைன் பண்ணுவார். ஆனால் சர்டிஃபிகேட்டில் குவாரண்டி கொடுத்தா ஆகணும். இப்போ இந்த பையன் என்கிட்ட ஒரு மாதம் ட்ரைனிங் முடிச்சிட்டான் அப்படின்னு காலேஜிலலாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரா, அதுக்கு அவர் தான் குவாரண்டி. சர்டிஃபிகேட்டில் அவர் குவாரண்டி கொடுப்பார். சரிங்களா? கவரேஜ். ஆடிட் ரிப்போர்ட் கவரேஜ் என்டையர் அக்கௌண்ட்ஸு. ரிப்போர்ட்னால என்டையர் அக்கௌண்ட்ஸு. பிஎன்எல்னா என்டையர் டெபிட் கிரெடிட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் கவர்ஸ் ஒன்லி சர்டைன் பார்ட். ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா இந்த பையன் ஒரு மாதம் எனக்கு ஐடி ஃபைல் பண்ண ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஒரு மாதம் சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. ஸோ அது வந்து சர்டைன் பார்ட், குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும்தான் அதில் கவர் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடிட்டர் டஸ் நாட் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சரிங்களா? ஆனால் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? சஜஷன். ஆடிட்டர் மே ப்ரொவைட் சர்டைன் த இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்கலாம். சஜஷன்னா என்னது, தமிழில் என்ன சொல்லுவாங்க, அறிவுரை வழங்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி எந்த அறிவுரையும் சஜஷன் கொடுக்கக்கூடாது. நேச்சர் என்ன, வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன். ஆடிட் ரிப்போர்ட்னால என்னது, வவுச் வெரிஃபை பண்ணுறது தான். சர்டிஃபிகேட் வந்து செக்கிங் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, செக் பண்ணி கொடுக்குறது. இந்த பையன் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டான், இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு செக் பண்ணி கொடுக்குறது தான் சர்டிஃபிகேட்டு. புரிஞ்சா? நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, ஆடிட்டர்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குறீங்க. அது எப்படின்னு படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பேசிக் கொஸ்டின், ஒரு டைம் 6 மார்க்கில் கேட்ட கேள்வி இது. சரியா? அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைன் தான் இருக்குது, உங்களுக்கு சிம்பிளாக தான் புரியும், இருந்தாலும் அவருக்கு வாட்ச் விட்றேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அனலைஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன், ரிவ்யூ கிளன்ஸ் இன்டர்னல். ஆடிட்டிங்னா என்னது, அனலைஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன். எல்லா ஈவெண்ட்டு டிரான்சாக்ஷனையும் அனலைஸ் பண்ணுறது தான் அக்கௌண்டிங். ஆடிட்டிங்னா ரிவ்யூ கிளைம்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம், ரிவ்யூ பண்ணுறது. ஆடிட்டிங்னா ஏற்கனவே ஒருத்தன் பார்த்த அக்கௌண்ட்டை நீங்கள் போய் ரிவ்யூ பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் அக்கௌண்டிங்காக இருக்கும்போது என்னது, எல்லாத்தையும் பேசிக்காக அனலைஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை என்ட்ரி போடுவீங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவீங்க, ரிவ்யூ பண்ணுவீங்க. அவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெக்கார்ட் அண்ட் சம்மரைஸ் த டேட்டா. அக்கௌண்டிங்கை நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஆடிட்டிங் போனால் அப்டைன் அண்ட் எவாலுவேட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்டைன்னா பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் உள்ளே உட்காந்தீங்கன்னா எல்லா என்ட்ரி நீங்கள் தான் போடுவீங்க. ஆடிட்டிங் பண்ண போனால் போய் அந்த உள்ள எவிடன்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஒரு அக்கௌண்டிங்காக இருந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்து இந்த பாயிண்ட் எழுதுங்க, ஒரு ஆடிட்டராக இருந்து இந்த பாயிண்ட் எழுதுங்க. அந்த இடத்துல போய் அப்படியே உட்காந்துடணும். சரியா? அவ்வளோதான். மூணாவது, மேக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அசர்டைன்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறது, உருவாக்குது. டிட்டர்மைன் த, இந்த பக்கம் ஆடிட்டிங்னா என்னது, டிட்டர்மைன் த ஃபேர்னஸ் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபேர்னஸ்னால் என்னது, உண்மைத்தன்மை. ஸ்டேட்மெண்ட்டோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது தான் ஆடிட்டிங். நாலாவது பாயிண்ட் பாருங்கள். நாலாவது பாயிண்ட்டு, ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் பர் ரெகக்னைஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் ஆடிட்டிங் ரிப்போர்ட். இவர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார், ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் டு ஷேர் ஹோல்டர். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் ஹோல்டர் ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். டெலிவர் ஆடிட் ரிப்போர்ட் டு கிளைண்ட். அவருடைய இவர் ஷேர் ஹோல்டர்ஸை ஓனர்கிட்ட கொடுப்பாங்க, இவர் வந்து கிளைண்ட்டை கொடுப்பார் ரிப்போர்ட்டை. அவ்வளோதான். வெரி 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 சிம்பிள். இந்த பக்கம் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் நீங்கள் ஒரு ஆடிட்டராக இருந்து என்ன பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், அடுத்த கேள்வி, ஸ்டாச்சுட்டரி ஆக்ட், ஃபாரன்சிக் ஆடிட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆஃப் ட்ரூத்னஸ் அண்ட் ஃபேர்னஸ். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா இதனால் டிட்டர்மினைஸ் இஃப் எனி ஃப்ராட் ஹஸ் பீன் கமிட்டட் இன் த கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ். ஃபாரன்சிக் ஆடிட்னா என்னது, கிளைண்டோட பிஸ்னஸில் ஏதாவது ஃப்ராட் இருக்கா, அவன் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவனா ஃப்ராட் வேலை பண்ணுறானா அப்படின்னு செக் பண்ணுறது. ரெண்டாவது, சப்ஸ்டான்டிவ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் ஆர் யூஸ்டு. சப்ஸ்டான்டிவ் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டில் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட்னா கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். இந்த பக்கம் ஆடிட்டின் டெப்த்து,
பாஸ்ட் டேட்டா அனலைசிஸ். இந்த பக்கம் என்ன, இங்கே வந்து ஆடிட்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த பக்கம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பாஸ்ட் டேட்டா ப்ரீவியஸாக என்னென்ன நடந்திருக்கு, அந்த சேம் ஃப்ராடு கண்டினியூவாக இருக்கா அப்படின்னு பாஸ்ட் டேட்டா, இதற்கு முன்னால் நடந்த டேட்டாவை எடுத்து ஆடிட் பண்ணுறது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள், மூணாவது பாயிண்ட் பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு த ரெலவெண்ட் அக்கௌண்டிங் இயர் ஆர் செக்டு. ரெலவெண்ட் அக்கௌண்டிங் இயர் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணுறது. இந்த பக்கம் செக் மேபி நம்பர் ஆஃப் இயர், இது வந்து ஃபஸ்ட்டு ரெலவெண்ட் அக்கௌண்டிங் இயர் போன வருஷத்தை செக் பண்ணுறது. ஃபாரன்சிக் ஆடிட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் மெனி நம்பர் ஆஃப் இயர்ஸோடைய இதை செக் பண்ணுறது. சரிங்களா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். நாலாவது பாயிண்ட்டு செக் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, அவ்வளோதான், சிம்பிள் பாயிண்ட்டு. இங்கே ப்ரப்பரேட்டரி ஆஸ்பெக்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரப்பரேட்டரி பேஸ் பண்ணி தனியார் வணிகத்தை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த பக்கம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து குவாலிஃபிகேஷன் மேபி கிவன் அட்வர்ஸ் ஃபைண்டிங். சரிங்களா, குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லீகல் இம்ப்ளிகேஷன் மென்ஷன்ட் இந்த ஆடிட் ரிப்போர்ட். சரியா, அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட், எவ்வளோ ஃப்ராட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் ஃபாரன்சிக் ஆடிட். ஃபாரன்சிக் ஆடிட்னால என்னது, ஃப்ராட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரு கவர்மெண்ட் ஆடிட்டர் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த கொஸ்டின் எங்களுக்கு கேட்டிருந்தாங்க, 5 மார்க்கில் எங்களுக்கு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 2016 சிலபஸ்ஸு, ஸோ எனக்கு 5 மார்க்கு, உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்பாங்க. சரியா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு அப்ளிகபிள் டு ஆல் ப்ரைவேட் கம்பெனி, ஆல் கோஆபரேட்டிவ், ஆல் பார்ட்னர்ஷிப். இது வந்து கவர்மெண்ட் ஆடிட்டர் யாருக்கு, ஸ்டாச்சுட்டரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும். இங்கே பாருங்கள், வெரி வெரி சிம்பிளாக தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் இன்கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி ஷேர் ஹோல்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் யார் அப்பாயின் பண்ணுவா, ப்ரைவேட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டரு, சோல் ப்ரிப்பரேட்டரி அண்ட் பார்ட்னர்ஷிப்பில் ப்ரிப்பரேட்டர் அண்ட் பார்ட்னர் அவங்க அப்பாயின் பண்ணுவாங்க. சரிங்களா, இன்கேஸாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டியை கவர்மெண்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மேனேஜிங் கமிட்டி வித் பீரியட் அப்ரூவல் வித் ரிஜிஸ்டரோட அப்ரூவல் வாங்கி தான் அப்பாயின் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கம்பெனி போர்டு வந்து கேகில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அப்பாயின் பண்ணணும். சரிங்களா, ரிப்போர்ட் சப்மிட்டட் டு ஓனர் ஷேர் ஹோல்டர், யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதை அப்படியே வாட்சி பாருங்கள், வெரி 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 சிம்பிள். சரிங்களா, வந்துட்டோம். இப்போ பாருங்கள், பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டு. இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதலாம் நீங்கள், வெரி 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 சிம்பிள். சரிங்களா, பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டைட்டில், ப்ராப்பர் டைட்டில் இருக்கணும், அட்ரஸ் கொடுத்துருந்துக்கணும், கிளைண்டோட அட்ரஸ். ஓப்பனிங் பேராகிராஃப்னா ஓப்பனிங் எதை பற்றின ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஏதுன்றதை கொடுத்துருந்துக்கணும். ஸ்கோப் பேராகிராஃப்னா நோக்கம், இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு. ஒப்பீனியன்னா இந்த ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு நான் இப்படி ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. டேட்டு பாருங்கள், டேட் ஆஃப் ரிப்போர்ட்டோட டேட்டு, அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் பிளேஸ் அண்ட் சிக்னேச்சரு, பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சரு, ஆடிட்டர் சிக்னேச்சர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு உள்ளதை நீங்கள் வாட்சி பார்த்துட்டு ஓன்ஸில் நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா, அவ்வளோதான். அப்படியே இதில் எழுதணும் இல்லை, அதனால தான் நான் ஹெட்டிங்கை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சுட்டு உள்ள ஓன்ஸாக எழுதி விட்டுருங்க. சரிங்களா, அதை வாட்சிட்டு எழுதுங்க, நீங்களாம் அடிச்சு விடாதீங்க ரொம்ப, அதை வாட்சி விட்டு எழுதுங்க. சரிங்களா, டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, பேசிக் பிரின்சிபல், அதுதான் இங்கே. இது பேசிக் பிரின்சிபல் தட் கவர்ன் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்ஏ 200 கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கு என்னென்னு பாருங்கள். ஆடிட்டர் ரிப்போர்ட்னா எப்படி இருக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, இண்டிபெண்டன்ஸ், தனித்துவமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், அவர் இஷ்டப்படி கரெக்டாக கொடுத்துடணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ், ஆடிட்டர் வந்து அவருடைய சொந்த திறமையை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கணும். ஒர்க் பெர்ஃபார்ம்டு பை அதர்ஸ், அவர் வந்து இன்டர்னல் ஆடிட்டருக்கு ஸ்டாஃபுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க்கு அவங்களோட ஒன்றிணைந்து அவர் செயல்பட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். டாக்குமெண்டேஷன், ப்ராப்பர் ஒர்க்கிங் பேப்பர்ஸ்லாம் இருக்கணும். ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும். அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் அவர் வெரிஃபை பண்ணி அக்கௌண்டிங் சிஸ்டத்தை, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணியிருக்கணும். கடைசியில் ஆடிட் கன்க்ளூஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், அவ்வளோதான். இப்போ சொன்னதை வச்சு உள்ளே வாட்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஹெட்டிங்ஸ் எழுதுனாலே மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, உள்ள ஹெட்டிங்கில் இருக்கிறது தான் அப்படியே உள்ளே இருக்குது, பார்த்துருங்க. அப்படியே அந்த ஹெட்டிங்கில் உள்ளதை வச்சு உள்ளே அப்படியே எழுதிடலாம். சரிங்களா, ஒரு பேஜுக்கு வர்ற மாதிரி நீங்கள் முடிச்சிடணும் கான்செப்ட்ஸை. சரிங்களா, நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கேன், ஏன்னா ரிவிஷன் வீடியோன்றதுனால. சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது. பாருங்கள், இது என்ன கேள்வி,
அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் கலெக்ட் மெத்தட் ஆஃப் அப்டைனிங் எவிடன்ஸ் இதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் தான் இது. சரிங்களா? அப்டைன்னா பெறுதல். எவிடன்ஸை பெறுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்னு இருக்குது பாருங்கள். வெரி வெரி சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இன்ஸ்பெக்ஷன்னா உள்ளே போய் டேரெக்டாக பார்த்துடுறது. இன்ஸ்பெக்ஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸாமின் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னு டேரெக்டாக போய் பார்த்துடுறது. அப்சர்வேஷன் போய் அப்சர்வ் பண்ணுறது, பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிறது. லுக்கிங் அதான் போய் பார்த்து லுக்கிங் அண்ட் ப்ராசஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. எவிடன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எவிடன்ஸ் என்ன தான் பேப்பரில் இருந்தாலுமே ஆடிட்டர் போய் டேரெக்டாக பார்த்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வராதுல்ல. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுறது. அவ்வளோதான் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்னா அதுதான். சரியா? அவ்வளோதான். ரீகால்குலேஷன், ஏற்கனவே ஒருத்தர் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை திரும்ப கால்குலேட் பண்ணணும். இப்போ போனஸ் கால்குலேட் பண்ணி கரெக்டாக இருக்குது, இவன் வந்து இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கான், அது கால்குலேஷன் கரெக்டான ரீகால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். ரீபெர்ஃபார்மன்ஸ்னால் அதை திரும்ப ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அனலைஸ் பண்ணி இன்வால்வ் பண்ணி உள்ளே போய் எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பார்த்துடணும். அதுதான் அனலிட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து என்கொயரி. ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள். என்கொயர் பண்ணுறது, உள்ளே போய் என்கொயர் கன்சிஸ்ட் சீக்கிங் இன்ஃபர்மேஷன் போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல். என்கொயரினா டேரெக்டாக போய் விசாரணை நடத்தி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஒரு ஆடிட்டிங் எவிடன்ஸை எப்படி ஆடிட்டர் கலெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்கத்தான் பெருசாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னது? ஆடிட் ப்ரோக்ராமு அட்வான்டேஜஸ் ஆடிட் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன? இங்கேருந்து படிங்க. டீட்டெயில் பிளான் ஆஃப் ஆடிட் ஒர்க் டு பி பெர்ஃபார்ம்டு. அவ்வளோதான், போதும், சிம்பிள், ஒரு லைனு. சரியா? அடுத்து இந்த பாருங்கள், இட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் ஒர்க் டன் பை த ஆடிட் ப்ரோக்ராம் சர்வ்ஸ் கைட் அரேஞ்சிங் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆடிட் ஒர்க். ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் நான் சொல்கிறது இல்லை, ஆடிட் ப்ரோக்ராம்னு என்ன? டீட்டெயில் பிளான் ஆஃப் த ஆடிட்டிங் ஒர்க் டு பி பெர்ஃபார்ம்டு. அவ்வளோதான், போதுமானது. சரிங்களா? அடுத்து அட்வான்டேஜஸ் பாருங்கள். இதில் எத்தனை இருக்குது? 3, 6, 9 இருக்குது. இதில் நீங்கள் நான் எல்லாத்தையும் வாட்சி விட்றேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு 7 எழுதிக்குங்க. சரிங்களா? பாருங்கள், இட் சர்வ்ஸ் ஏ ரெடி செக்லிஸ்ட் ஆடிட் ப்ரொசீஜர். என்ன இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம்யா, ரெடி. இப்போ இதை தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் போட்டு எழுதி வச்சுருப்பாரு. ஸோ ரெடியாக இருக்கும். அதை எடுத்து பார்த்தோன்னே அடுத்து இந்த ஸ்டெப்பு, அடுத்து வவுச்சிங், அடுத்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அடுத்து மெம்பரை பார்த்து பேசணும், அடுத்து மீட்டிங்கு அப்படின்னு வரிசைக்காக இருக்கும். அவ்வளோதான் 1வது பாயிண்ட். சரிங்களா? 2வது பாயிண்ட் பாருங்கள், இந்த ஆடிட் ஒர்க் கேன் பி ப்ராப்பர்லி அலோகேட்டட் டு த ஆடிட்டர் அசிஸ்டன்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட் ப்ரோக்ராம் போட்டு யாருக்கு என்னென்ன ஒர்க்கியா எல்லாத்தையும் ப்ராப்பராக அலோகேஷனாக ஒதுக்கிடணும். அவங்கவுங்க பங்கு போட்டு கொடுத்துடணும் வேலையை. 10 ஆடிட்டர், 10 ஆடிட்டர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, அப்ரண்டிஸ் இருப்பாங்களா, இன்டர் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த உனக்கு இந்த வேலையை நீ செக் பண்ணணும், நீ கேஷை பாரு, நீ பேங்கை பாரு அப்படின்னு பார்த்துருவாங்க. அவ்வளோதான். 3வது, த ஆடிட்டர் மே ஈஸிலி டு நவ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஒர்க் டன் பை பாயிண்ட் ஆஃப் டைம் டு டைம் எவ்வளோ ஒர்க், இவ்வளோ இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆடிட்டர் அவருக்கு தெரிஞ்சுக்குவார் ஈஸியாக. அடுத்து இது 4வது பாயிண்ட் பாருங்கள், ஆடிட் ப்ரோக்ராம் would not only be useful to the audit assistant in carrying audit work but the principal too would be checked by the position. இது வந்து ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது, பிரின்சிபல்னால் யார், கிளைண்ட் இருக்காரா, அவருக்கும் இதை யூஸ் பண்ணி பார்த்துக்குவார் அவர். சரியா? இந்த பாயிண்ட், யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஒர்க் கேன் பி அட்டைன் த சம் சேம் ப்ரோக்ராம். யூனிஃபார்ம்னா என்னது? ஒரே யூனிஃபார்ம்லாம் ஒரே கலரில் இருக்குமோ அது மாதிரி ஒரே ரூல்ஸ் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 6வது பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் யூஸ்ஃபுல் பேசிஸ் ஆஃப் பிளானிங் ஆஃப் ப்ரோக்ராமை பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்கள், இட் மே பி யூஸ்ஃபுல் டு எவிடன்ஸ் பை த ஆடிட்டர் வென் த சேஞ்ச் பிராத் அகேன்ஸ்ட் ஸ்கீம். எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆடிட் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு செலக்டிங் டீம் மெம்பர்ஸ். இந்த ஆடிட்டிங் ஒர்க்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக டீம் மெம்பர் செலக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவன் இந்த ஒர்க்கு நல்லா பண்ணுறான், அவன் நல்லா பண்ணலன்னு ஆடிட்டர் கண் கூட பார்ப்பார். சரியா? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கேன் ப்ரூவ் தட் தேர் ஹேஸ் நோ நெக்லிஜென்ஸ் இன் ஹிஸ் ரிப்போர்ட் எக்ஸசைஸ். எந்தவித தவறான இதுகளும் உள்ளே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறார். நான் 8, 9 சொல்லிவிட்டு இதில் ஏதாவது ஒரு 7 படிச்சுங்க, போதுமானது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு எழுதி டீட்டெயில் இருக்கா, டீட்டெயில் பிளான் ஆஃப் த ஆடிட்டிங் ஒர்க் டு பி பெர்ஃபார்ம்டு அப்படின்னு எழுதிட்டு இந்த லாஸ்ட்டு சொன்னேன்னா அந்த பாருங்கள் இது எழுதிக்கலாம். இது வரைக்கும் இது 2 பாயிண்ட் எழுதி முடிச்சுட்டு இதில் ஒரு 7 பாயிண்ட், 7 மார்க் அப்படியே கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 7 மார்க் போட்டுருவாங்க. அவ்வளோதான். இங்கே வாங்க, டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இன்டர்னல்னால் இப்போ பாருங்கள், நீங்கள் அப்படியே இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே போயிருங்க.
இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட டைப் என்ன? ரெண்டே டைப் பாருங்கள். ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல்ஸு, டிடக்டிவ் கண்ட்ரோல்ஸு. ப்ரிவென்டிவ்னா என்னது? வரும் முன் காப்பது ப்ரிவென்டிவ். ஓகேங்களா? டிடக்டிவ்னா என்னது? வந்த பிறகு கண்டுபிடிக்கிறது. வந்துருச்சு ஒன்று என்னது? வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டி செயல்படுறது. இன்னொன்று வந்த பிறகு கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். பாருங்கள், அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸு, அப்ரூவல் அத்தாரிட்டிஸ் அண்ட் வெரிஃபிகேஷனு, செக்யூரிட்டி ஆஃப் அசட்ஸு. என்னென்னா செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டினா இவன் வேணுக்கு என்னென்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்றது. பிரித்து கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வராதில்லை. ஏன்னா ஒருத்தனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்ரூவல் ஆத்தரைசேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் என்னது? இப்போ நீங்கள் உள்ள ஒரு கேஷ் ஒரு அக்கௌண்ட்டை போய் கேட்குறீங்கன்னா சார்ட்டை அப்ரூவ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சைன் வாங்கிட்டு வாங்க. அவர் சொன்னால் தான் கொடுக்கணும். ஏன்னா கண்ட மாதிரி எல்லோரும் கேட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் கொடுங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது செக்யூரிட்டி ஆஃப் அசட்டை செக்யூரிட்டி பண்ணி ப்ரிவென்டிவ் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா அது திடீர்னு தீ பிடிச்சிடலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது, சேஃபான இடத்துல வச்சுக்கிறது இன்வென்ட்ரியை அப்படிங்கிறது. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். டிடெக்டிவ்னா என்னது? வந்துருச்சு பிரச்சனை, வந்தப்புறம் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிவ்யூ, இப்போ பாருங்கள், வந்தோடனே கண்டுபிடிக்கிறது. பாருங்கள், ரிவ்யூ ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ரெகான்சிலேஷன்லாம் தெரியும். பேங்க் ரெகான்சிலேஷன் இருக்குமா? சரி கட்டும் பட்டியல்னு அர்த்தம். சரி கட்டுறது, ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிறது, சரி கட்டுறது, ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது. அவ்வளோதான். 4 பாயிண்ட் மட்டும் போதும். கசகசன் இருக்கலாம், எழுத வேணாம். ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு, ரெகான்சிலேஷனு, ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி, ஆடிட். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் எழுதினாலே போதுமானது. இங்கே பாருங்கள். அடுத்த கேள்வி என்னென்னா ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர். ஒரு நிமிஷம். ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்ரு, அதோட கண்டென்ட், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்னா என்னது? இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து ஆடிட்டர், இங்கேருந்து இந்த இது வரைக்கும் ஆடிட்டர் என்கேஜ்மெண்ட் லெட்டர் சிக்னிஃபை த கன்ஃபர்மேஷன் பை த ஆடிட்டர் ஆஃப் ஹிஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஆடிட்டர். என்கேஜ்மெண்ட் லெட்டர்னால் நான் வர்றேன். அது மட்டும் இல்லாமல் இதையும் எழுதிக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, இதையும் எழுதுங்க. இது வரைக்கும் ஆடிட் ஸ்கோப், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். என்கேஜ்மெண்ட் லெட்டர் என்ன இருக்கும்? அப்ஜெக்டிவும் ஸ்கோப்பும் இருக்கும். அவ்வளோதான். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எல்லோ கலரில் ஆடிட்டர் நான் அங்கே ஆடிட்டராக வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுக்குறாரு. அவ்வளோதான். இதோட கண்டென்ட் என்னென்ன இருக்கும் பாருங்கள். சிம்பிள் தான், வாங்க பார்த்துருங்க. சரிங்களா? லெட்டர் என்னென்ன கண்டென்ட்டு வச்சு எடுத்தோடனே பாருங்கள். அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப்பு அப்ஜெக்டிவ் இருக்கும். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு இருக்கணும். மூணாவது எக்ஸிஸ்டிங் லிமிட்டேஷன் இருக்கும். நாலாவது நீட் யூஸ் சர்வீஸ் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இன்டர்னல் ஆடிட்டர் எக்ஸ்பர்ட். இன்டர்னல் ஆடிட்டருடைய நீடு என்னென்னங்கிறது இருக்கும். அடுத்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர் இருக்கும். அதில் மேனேஜ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுன்ற லெட்டர் அதில் வச்சுருப்பார். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் லயபிலிட்டி, ஆடிட்டரோட லயபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அடுத்து பேசிஸ் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆடிட் ஃபீஸ் அண்டு பில்லிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஆடிட் ஃபீஸ் எவ்வளோன்னு பில்லிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இருக்கும். லாஸ்ட்டு பாருங்கள், த ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆர் அதர் கம்யூனிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட் என்னென்ன, அதர் ரிசல்ட் என்னென்னங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்னென்னா இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு 6 பாயிண்ட் எழுதுங்க, போதுமானது. நீங்கள் வாசி நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நான் கொடுக்குறது ஃபுல்லாக கொடுக்குறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சுருக்கிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் இந்த கொஷின்ஸ் கேட்பானுங்க. நான் சொன்ன கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், டெக்னிக்ஸ் ஃபார் இவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இவாலுவேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நேரேட்டிவ் ரெக்கார்டு, செக்லிஸ்ட்டு, ஃப்ளோ சார்ட்டு, இன்டர்னல் கொஸ்டின். எப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன், ஜென்ரலாக சொல்லி விட்டுறேன். பாருங்கள், நேரேட்டிவ்னா என்னது? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சிஸ்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செக்லிஸ்ட்னா என்னது? செக் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் டு எவ்ரி வீக்னஸ் ஏரியா. சரிங்களா? ஒவ்வொரு இதுலேயும் ஒரு வீக்னஸ் ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவோட செக்லிஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்டாஃப் வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் என்னென்ன நடக்குங்கிறது. இன்டர்னலாக போய் உட்காந்துருங்க, கம்பெனிக்குள்ளே என்னென்ன நடக்கும் அதை பார்த்துருங்க. ஃப்ளோ சார்ட்னா எதுக்குமே ஒரு சார்ட் வேணும். எதுவுமே ஒரு சார்ட் இருக்கணும். இப்போ ப்ராஃபிட்லாம் இப்படி
இப்போ பார்த்துருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இருக்கும், ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எதுவுமே ரெப்ரசன்டேட்டிவ் பிக்சரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து முக்கியம். பட வரைபடம் வந்து ரொம்ப முக்கியம் பட ரீதியாக. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு ஃப்ளோ சார்ட் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர்னா என்னது? மோஸ்ட் யூஸ்டு மெத்தட். இட் இஸ் மோஸ்ட் யூஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உள்ள கொஸ்டினை கேட்டு ஆஸ்க் பண்ணி கொஸ்டினை வந்து எம்ப்ளாயிஸ்ட்டை கேட்டு விட்ருவாங்க. கொஸ்டினை கேட்டு இதுக்கான ஆன்சர் என்ன, இங்கே இப்படி கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு இன்டெரக்டாக கேட்டு இது பண்ணி கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுவாங்க. அதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லாஸ்ட் கேள்வியை பாருங்கள். இன்டர்னல் ஆடிட் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் டூல். இன்டர்னல் ஆடிட் வந்து இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் டூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஆமாம், எஸ். எப்படி பாருங்கள் ஃபஸ்ட் இன்டர்னல் ஆடிட். இப்போ அந்த இதை மார்க் பண்ண முடியாது, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்னல் ஆடிட் என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த கம்பெனியோட ரூல்ஸை அது ஃபாலோ பண்ணுது. கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த கம்பெனின்னா என்னது? கம்பெனியோட ரூல்ஸ். அவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட் சாரி ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப குட்டியாக இருக்கா, அதுதான் ரெண்டாவது. பி பாருங்கள், பி வந்து இட் என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் பாலிசி. கம்ப்ளைன்ஸ் ஆஃப் கம்பெனி, அடுத்து கம்ப்ளைன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணுது இன்டர்னல் ஆடிட்டு. கொஸ்டின் என்ன? இன்டர்னல் ஆடிட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் டூல். கரெக்டாக அதனால் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மூணாவது சி பாருங்கள். இட் என்ஷூர் ரிலையபிலிட்டி ஆஃப் எம்ஐஎஸ் த்ரூ இன்டர்னல் ஆடிட்ஸ் இண்டிபெண்ட். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டுங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அதோடைய ரிலையபிலிட்டி என்ன, உண்மைத்தன்மையை இன்டர்னல் ஆடிட்டு சொல்லுது அப்படின்னு அர்த்தம். டி பாருங்கள், டி இட் லுக்ஸ் இன் டு ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஸ்டாண்டர்டாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உள்ளே ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத சொல்லுது. நாலாவது டிஇ பாருங்கள். இந்த இது இட் கேன் இவாலுவேட் வேரியஸ் ப்ராப்ளம் இண்டிபெண்ட்லி அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். உங்களுக்கே புரிஞ்சுருக்கும். இவாலுவேட்னா இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத சரி பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஃப் பாருங்கள், எஃப் தி சிஸ்டம் மேக்ஸ் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எஃபெக்டிவ். இந்த சிஸ்டம் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை எஃபெக்டிவாக வச்சுக்குது. சரிங்களா? ஜி இட் என்ஷூர் அடிக்யூரசி ரிலையபிலிட்டி அக்யூரசி. அப்படின்னா உண்மைத்தன்மை, போதுமானது, அக்யூரேட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக அப்படி என்னென்ன உள்ள டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்குது. ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுக்குது. லாஸ்ட் ஹெச் பாருங்கள். இட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இன்டெக்ரல்னா என்னது? ஒரு மேஜர் பார்ட்டாக இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க. ஐ பாருங்கள். இட் கேன் ஆட் வேல்யூபிள் அசிஸ்டன்ட் டு மேனேஜ்மெண்ட் அக்யூரிங் நியூ பிஸ்னஸ், ப்ரொமோட்டிங் ஏ நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸை விரிவு பண்ணுறதுக்கு, புது ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, புது பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு புதுசாக டெவலப் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஆடிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கம்பெனி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோஸை மட்டும் பார்த்து இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 60+ வாங்கிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.